வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. இந்த காலத்திலும் இப்படி ஒரு பேரூராட்சி தலைவரா? உள்ளூர் மக்களையும் தூய்மை பணியாளர்களையும் நெகிழ வைத்த பள்ளப்பாளையம் பேரூராட்சி தலைவர். தூய்மை பணியாளர்களை கௌரவித்து தனது மகிழுந்தில் அழைத்து சென்று மகிழ்வித்த பள்ளப்பாளையம் பேரூராட்சி தலைவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கோவை மாவட்டம் கோவை பள்ளப்பாளையம் பேரூராட்சியில் கடந்த 32 ஆண்டுகளாக தூய்மை பணியாளராகவும் மேஸ்திரியாகவும் பணியாற்றிய திரு ராஜன் என்பவரின் பணிமூப்பு நாளை ஒட்டி பள்ளப்பாளையம் பேரூராட்சியின் பெரும் மதிப்பிற்குரிய பேரூராட்சி தலைவர் PS செல்வராஜ் அவர்கள் தலைமையில் பேரூராட்சியின் செயல் அலுவலர் R சுந்தர்ராஜன் அவர்கள் முன்னிலையில் பணி ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர் ராஜன் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக சால்வை அணிவித்து சந்தன மாலை அணிவித்தும் பாராட்டு தெரிவித்தது மட்டுமல்லாது பேரூராட்சி பகுதியை தூய்மையாக வைத்திருக்க அயராது பாடுபட்ட மேஸ்திரி திரு ராஜன் அவர்களுக்கு பள்ளப்பாளையம் பேரூராட்சி சார்பில் தங்க மோதிரம் அணிவித்து இன்ப அதிர்ச்சி அடைய வைத்தனர். பள்ளப்பாளையம் பேரூராட்சியின் அருமை தலைவர் PS செல்வராஜ், செயல் அலுவலர் திரு R சுந்தர்ராஜ் ஆகியோர் இணைந்து பள்ளப்பாளையம் பேரூராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றும் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கி தூய்மை பணியாளர்களின் மேஸ்திரி திரு ராஜன் அவர்களின் இல்லம் வரை மகிழுந்தில் அழைத்து சென்று மேஸ்திரி ராஜனுக்கு வாழ்த்து கூறி வழி அனுப்பிய விதம் உள்ளூர் மக்களுக்கும் பள்ளப்பாளையம் பேரூராட்சியின் தூய்மை பணியாளர்களுக்கும் எல்லையில்லா அன்பையும் பாசத்தையும் கொடுத்த பள்ளப்பாளையம் பேரூராட்சி தலைவரை தலை வணங்கி வாழ்த்துகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும். சாதிய வேற்றுமை, இன வேற்றுமை, மொழி வேற்றுமை என்பதற்கு எந்த விதத்திலும் இடமளிக்காத பள்ளப்பாளையம் பேரூராட்சியின் தலைவர் PS செல்வராஜ் அவர்களின் பணி மேலும் சிறப்படைய நாமும் வாழ்த்துவோம்.
மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.